முதலில் எந்த தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள், திட்டவட்டமாக கூறிய பசில். பாடசாலை கல்வித்துறையில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம், 3 வகையாக மாறும் பாடசாலை. இலங்கையில் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ள சீனா. உலகத்தை சுற்றி வருவதற்கு எனக்கு தற்போது நேரமில்லை, தனது ஆதங்கத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்திய சஜித். யாழில் ஆண் குளிப்பதை மறைந்திருந்து தொலைபேசியில் வீடியோ எடுத்த நபர். கனேடிய மீனவர் ஒருவரின் வாழ்வில் நடந்த எதிர்பாராத திருப்பம் தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் எந்த தேர்தல் நடாத்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள் என முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்றுக் குழுவிடம் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலிற்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துங்கள் என என்னுடைய தனிப்பட்ட கருத்தையே நான் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்தேன் எனவும் பசில் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கையிலேயே பசில் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலே முதலில் இடம்பெற வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து என பசில் ராஜபக்ஷ தெரிவித்ததாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே முதலில் எந்த தேர்தல் நடாத்த வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுங்கள் என பசில் கூறியுள்ளார். இலங்கையின் கல்வி நிர்வாகத்துறையில் பாரிய மாற்றத்தை எதிர்வரும் மாதத்திலிருந்து ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜேந்த தெரிவித்தார். ஆசிரியர் சேவையின் 3-1 வரை தேசிய கல்வி விஞ்ஞான டிப்ளோமா பயிற்சியை பூர்த்தி செய்த டிப்ளோமா பட்டதாரிகளை ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்யும் நிகழ்வு மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பாடசாலைகளின் தற்போதைய வகைப்பாடு கல்வி நிர்வாகத்தில் ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் மாற்றங்களுடன் எதிர்காலத்தில் 1 தொடக்கம் 5 வகுப்புகளுள்ள பாடசாலைகள் தொடக்க பாடசாலைகளாகவும் 6 தொடக்கம் 10 வகுப்புகளுள்ள பாடசாலைகள் இளநிலை பாடசாலைகளாகவும் 10 தொடக்கம் 13 தரங்களை கொண்ட பாடசாலைகள் மூத்த இடைநிலை பாடசாலைகளை கொண்ட பாடசாலைகளாகவும் வகைப்படுத்தப்படும் என அமைச்சர் கூறினார். இந்த வகைப்பாட்டின் பிரகாரம் பாடசாலைகளுக்கான அதிபர் நியமனம், ஆசிரியர் இடமாற்றம் உள்ளிட்ட நிர்வாக தீர்மானங்களை பாடசாலை அமைப்பில் எடுப்பது இலகுவானது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் பாடசாலை மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கும் நோக்கில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு உணவு திட்டம் பாடசாலையில் செயற்படுத்தப்பட்டு அப்பணியை வெற்றியடைய செய்ய அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருந்தது. தற்போதைய சமூக நெருக்கடி மற்றும் ஊடகங்களால் ஏற்படும் சில பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பாடசாலையில் பிள்ளைகள் தொடர்பில் அதிக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், எனவே கற்பித்தலுக்கு மேலதிகமாக அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களுடன் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். உலகின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிறுவனமான சீனாவின் சினோஃபெக் ஜூன் மாதத்திற்குள் இலங்கையில் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட நாட்டில் மிகப்பெரிய முதலீடாக குறித்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதாக இலங்கையின் மின்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. 2022 ஏற்பட்ட கடுமையான டாலர் பற்றாக்குறையினால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை தொடர்ந்து அதன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வளர்ச்சிக்கு திரும்புவதற்கான போரில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு இலங்கை எதிர்பார்த்துள்ளது. இந்நிலையில் சினோஃபெக்ஸ் அதிகாரிகளுடன் இலங்கை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடாத்துவதற்கு கொழும்பு வந்துள்ளனர். அவர்கள் கூற்றுப்படி சினோஃபெக் நிர்வாகம் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அசல் திட்டத்திலிருந்து இரட்டிப்பாக்க முடிவு செய்துள்ளதாக இலங்கையின் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி அவர்கள் திட்டத்திற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு 2024 ஜூன் மாதத்திற்குள் பணிகளை ஆரம்பிக்க உள்ளனர். முன்னதாக இந்த 4.5 பில்லியன் டாலர்கள் பெறுமதி கொண்ட இந்த முதலீட்டு திட்டத்திற்கு கடந்த நவம்பர் மாதம் இலங்கையின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகம் சுற்றுவதற்கு தமக்கு நேரமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்வதனை விடவும் இளைய தலைமுறையினருக்கு சேவையாற்றும் பொறுப்பு தமக்கு உண்டென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
சிலர் தம்மிடம் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவிற்கு செல்லவில்லையா என கேள்வி எழுப்புவதாகவும், அவ்வாறு நாடுகளில் சுற்றித் திரிவதற்கு தமக்கு நேரமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சிறுவர் சிறுமியருக்கு காணப்படும் குறைபாடுகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு வழங்குவதே தமது நோக்கம். நாட்டில் பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு ஆங்கில மொழி மூலம் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கொழும்புத்துறை பகுதியில் ஆணொருவர் கொளிப்பதை தொலைபேசியில் மறைந்திருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவத்தின் போது நிறுவனம் ஒன்றில் விற்பனை பிரதிநிதியாக கடமையாற்றும் ஒருவரே இவ்வாறு பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் தொலைபேசியை ஆராய்ந்து பார்த்தபோது ஏராளமான ஆண் மற்றும் பெண்களின் குளியல் காட்சிகள் காணப்பட்டதாக தெரிய வருகின்றது. இதனையடுத்து குறித்த நபர் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் மீனவர் ஒருவர் லொத்தர் சீட்டெழுப்பில் $64 மில்லியன் பரிசினை வென்றுள்ளார். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மெரால்சியான் என்ற மீனவரே இவ்வாறு லொத்தர் சீட்டெழுப்பில் பெருந்தொகை பணத்தை வென்றெடுத்துள்ளார். இந்த லொத்தர் சீட்டுக்கான சீட்டெழுப்பு நடாத்தப்பட்டது. ஏனைய லொத்தர் சீட்டுகளை போன்றே இந்த லொத்தர் சீட்டையும் தாம் வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். பெருந்தொகை பணப்பரிசை வென்றெடுக்கப்பட்ட லொத்தர் சீட்டு ஒன்று உரிமை கோரப்படவில்லை என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த தமக்கு இந்த லொத்தர் சீட்டெழுப்பு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஓராண்டுக்கு முன்னதாக கொள்வனவு செய்யப்பட்டு காலாவதியாக சில நாட்கள் எஞ்சியுள்ள நிலையில் பரிசுத்தொகை வென்றெடுக்க கிட்டியமை இந்த மீனவரின் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பு முனையாகவே கருதப்பட வேண்டும். மேலதிக செய்திகளை www.tamilaram.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.